ஹலோ நண்பா, நீங்க நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, கோகுல் இயக்கத்தில் வெளிவந்த சிங்கப்பூர் சலூன் படத்தை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லயே ரெண்டு ரெண்டு சின்ன பையங்களை காட்டுறாங்க. அந்த ரெண்டு சின்ன பையங்களும் ஒரு பையன் வந்து ஹீரோ. ஹீரோ வந்து ஸ்டார்டிங்ல ஒரு சலூன் கடையை பாக்குறாரு. அந்த சலூன் கடையில அங்க இருக்கிற ஒருத்தரோட இவர மாதிரி நம்மளும் ஆகணும், பெரிய ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு அவர் ஆசையை வளர்த்துட்டு அவங்க அம்மா அப்பாட்ட போய் சொல்றாரு. அவங்க அப்பா வந்து நீ ஒரு டிகிரி முடி, ஒரு இன்ஜினியர் ஆகு, அதுக்கப்புறம் நீ வந்து என்ன சொல்லு, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா நீ பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. சொன்ன மாதிரியே அதே இன்ட்ரெஸ்ட்ல வந்து அவங்க அப்பாட்ட சொல்றாரு. அவங்க அப்பா வச்சுக்கோன்னு சொல்றாரு. உடனே கடன் வாங்கி ஒரு இடத்த பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே ஹீரோ சின்ன வயசுல வந்து ஒரு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. அந்த பொண்ணு என்ன கடைசியில ஓடிடும். சரி, இன்னொரு பொண்ணையும் அதே பேர்ல இருக்கே அப்படின்னு சொல்லி லவ் பண்ணுவாரு. கடைசியில் அது பாய் சொல்லிட்டு போயிடும். அப்புறம் என்னடா இதுவும் கிடைக்கல அதுவும் கிடைக்கல, நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை கல்யாணம் முடிச்சிருவாரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, கடைசியில ஒரு ஒரு இடம் வாங்குவாரு. அதுல சலூன் வைப்பாரு. அந்த சலூன் ஓகே சக்சஸ் ஆச்சா, அது எவ்வளவு தூரம் பெருசாச்சு அப்படிங்கறத அந்த படத்தோட மீதி கதை. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் ஹீரோ எவ்வளவு தூரம் இது பண்றாரு, ஒரு ஒரு கனவுக்காக எவ்வளவு போராடுறதுங்கிறதான் இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு மனுஷனோட திறமைய வச்சு எவ்வளவு தூரம் முன்னேறலாம் அப்படிங்கறத இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. எனக்கு திறமை மட்டும் இருந்தா போதும், அதுக்கான பொருள் தேவையில்ல, பணம் தேவையில்ல அப்படிங்கறத இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர். ஸோ மொத்தமா சொல்லணும்னா அந்த படத்துல காமெடி ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோயினி தான் யாரு ஹீரோயினே தெரியாது. அவங்கள தான் ஹீரோயின் நினைச்சிருப்போம், அவங்களும் இல்ல. சரி, இன்னொருத்தவங்களும் அது அந்த அந்த ஹீரோயினி பேசுறதே ஒரு இதா இருக்கும். சரி ஓகே, மொத்தத்துல காமெடி இருக்கா அப்படின்னா காமெடி நல்லா இருக்கு. என்ன சம்பந்தமே இல்லாம அந்த கேரக்டரைசரை ரொம்ப கதையை ரொம்ப நீளமாக்குறதுக்காக ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஒரு சில இடம்லாம் ரொம்ப கடுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நீங்க ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொந்த தொழில் பண்ணணும்னா அந்த படத்தை கூட்டிட்டு போயிருங்க. அவங்க பாக்குற கண்டிப்பா ஓகே, எவ்வளவு பண்ணியாச்சு, கண்டிப்பா நம்ம ட்ரீம் நிறைவேற்றுறங்க ஒரு கடை போட்டு கண்டிப்பா இது பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த அளவு மோட்டிவேஷனா இருக்கு. ஒரு சிலவங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகுதுன்னா இந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா மோட்டிவேஷன் ஆகும். அவங்களோட திறமையா அவங்க எவ்வளவு தூரம் நம்புறாங்கிறத இந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். திடீர்னு அந்த அந்த கடையை சுத்தி நடக்கிற ஒரு சில விஷயம் வந்து ஹீரோவுக்கு ரொம்ப இதா இருக்கு. அதனால அவங்களுக்கு திடீர்னு வந்தா திடீர்னு ஒரு இடத்துல வேலைக்கு போறாரு. அங்க திடீர்னு 50,000 கொடுக்குறானுங்க. அது என்ன கான்செப்ட்னே புரியல. திடீர்னு கடவுள் மாதிரி அரவிந்த் அவர் வராரு, அந்த ஹீரோ வராரு. திடீர்னு ஒரு கடைக்கு கூட்டு போய் ஒரு தத்துவமா பேசுறாரு. திடீர்னு அந்த கடையில காசு கொடுக்காம வராரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. அந்த கதையை சுத்தி வருது. கதைக்கு ஓரியன்டா இல்லாம ஒரு சில இடம் தான் சம்பந்தமே இல்லாம ஒரு ரூபா வந்துட்டு ஓகே. ஆனா கடைசி நேரத்துல பார்க்கும்போது ஓகே ஒரு ஃபீல் தரும். கடைசி அந்த அந்த கடையை எவ்வளவு தூரம் டெவலப் பண்றாங்க, அந்த கடையில சுத்தி இருக்க ப்ராப்ளம்லாம் முடிஞ்சிச்சா, ஹீரோ அந்த கடையை எவ்வளவு டெவலப் பண்றாரு அப்படிங்கறத அந்த படத்தோட மீதி கதையா இருக்கு. ஸோ கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாருமே பார்க்கலாம். அந்த அளவு படத்தோட கதை ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு.